பகவான்களே அம்மா அவள ஒரு மண்டல மனையில கோட்டையில மாயங்கள் கிடையாதுடா, மந்திரம் கிடையாது, செய்வன கிடையாது. அம்மா உன் வீட்டுக்கு தென்பகுதியில மேற்கா தள்ளி அம்மன் கோயில் இருக்கு. ஐயா வெளியில ஐயா காவக்காரங்களும் இருக்காங்க. ஓடுது குலதெய்வம் யாருன்னு கேட்டேன்னா ஆனாப்பந்த சுவாமி 21 விட்டளவு பண்டியில வெளியவனாக சுடல் ஐயா தான் முன்னுக்கு வாழாம். ஒன்னும் குறைபாடு குற்றம் இல்ல. வனப்பேச்சு கூட வாழா இருக்கட்டும். காளியம்மா வாசம் இல்ல. அனந்திற்கு மகளுக்கு மண்ணுக்குள்ள மனைக்குள்ள உன் கோட்டைக்குள்ளம்மா ஒரு நடந்த காரியம், ஒரு நல்ல காரியம், ஒரு துன்பத்துல வந்து நிக்கணும் அம்மா வீட்டுக்குள்ள. நடக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நடந்த காரியமாக இருந்தாலும் சரி, நடக்கப்பட்ட காரியம் உன் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தமாக ஒரு சுஷமிடிக்கப்பட்ட ரூபம் இருக்கு. வீட்டுக்குள்ள வேற மாயங்கள் கிடையாது, மந்திரம் செய்வன இவன போல அழுத்தங்கள் எதுவும் கிடையாது. மனச்சங்கடம் மன பிரச்சனைகள் விட்ட கணக்க தொட்ட கணக்க உனக்கு கேட்க முடியாத அளவுக்கு மனசாலே கொஞ்சம் பாதிப்பாக இருக்கணும். 1.25 வருஷமாக குடும்பத்துக்குள்ள மன பிரச்சனைகள் இருக்க என்ன வழிகிட்டு மைவந்தான் கிடையாது, செய்வன கிடையாது. இது மக்கள் நம்ம நடமாட்டத்தோட தடுதல் தான். அதாவது நம்ம கவன குறவால தடுமாறியாச்சுதான். தடுமான காலத்தை என்ன செய்யலாம் நினைக்க சொல்லி என்ன செய்யலாம் அம்மா காளி சரிபடுத்தினா இதை எப்படி எனக்கத்தை கொடுக்க முடியுமா, உனக்கத்தை தீர்த்து கொடுக்க முடியுமா? காளி அம்மா சொன்ன கணக்கதை என்னம்மா செய்யலாம்? மடபதான் காளி யாரம்மா அடியம்மா மடபதான் காளி அப்படின்னு சொல்லி ஒரு அருமை தெரியாம அறியாம ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டாயே அம்மா. காளி அம்மா மதுரை சீமாட்டி மடபதான் காளி அம்மா. தெத்தோடு இத்தோடு வித்தைகளோடு வந்தவளை அறியா பிள்ளைகளுக்கு அறிய வைக்கவளை, தெரியாத மக்களை தெரிய வைக்கிறவளை காளி அம்மா. ஆகட்டும் மகளே அம்மா, இந்த காரியத்தை நிச்சயமா கட்டாயமா நான் சரிபடுத்தி தருவேன். ஆனா இப்போ தயங்கள் சொல்ல முடியாது, நேரம் சொல்ல முடியாது. இப்ப தானே வந்திருக்க, வந்த உடனே வாரத்துக்கு தலையில அடிக்க மாட்டேன், தலையத்துக்கு வாழை அடிக்க மாட்டேன். கணக்க சொல்லியிருக்கேன். உன் மனச்சங்கட ரூபம் உன்னுடைய தொட்டில உள்ள குழந்தைகளுக்கு தான், சுஷமிடிக்கப்பட்ட அனுக்கிரகம் தான், வேற வெளியாள் இல்ல, வெளி பிரச்சனை கிடையாது. மனம் வந்து வாழுது. இந்த மனம் வந்து வாழுற வாழ்க்கைக்கு காளி அம்மா இன்னொரு கணக்குல நிச்சயமாக கட்டாயமா வெள்ளிங்கிற கிழமையில வார வெள்ளி இருந்தாலும் சரி, அடுத்த வெள்ளி கடைசி வெள்ளியில் வந்தாலும் தெரியல, இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது 3 முனமுறியாத மஞ்சளும் 2 இரும்பச்சம்பளமும் வாங்கிட்டு வா. ரதத்தை போட்டு பார்ப்போம் என்ன நடக்கும். பேரு பேராசிப்படி என்ன இருக்கோ, பகவானுடைய படைப்பு என்ன இருக்கோ பார்த்து உனக்கு